நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு சாட்டர்டே தேசத்துக்காக ப்ரே பண்ணுற டே. இன்னைக்கு மார்னிங் நமக்கு கிடைச்ச வசனம், மனுஷர் என்னதான் என்ன பண்ணா எண்ணங்கள் நிலைநிற்காது, தேவனுடைய யோசனையோ நிலைநிற்கும். சரிங்களா? மனுஷனுடைய எண்ணங்கள் அநேகமாக இருக்கும், என்னதான் பிளான் பண்ணாலும். ஸோ அதை வச்சு இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். தேசத்தில் ஒரு வேளை அரசில் இருக்கிறவங்க, பெரிய நிலைமையில் இருக்கிறவங்க எதெல்லாமோ பிளான் பண்ணலாம். ஆனால் கர்த்தர் தேசத்தை பொறுத்து என்ன வச்சிருக்காரோ, என்ன பிளான் வச்சிருக்காரோ அதுதான் நிறைவேறும், அதுதான் நிறைவேறணும். சரிங்களா? ஸோ அதுக்காக ஜெபம் பண்ணுவோமா? அன்பில் ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, அப்பொழுது இப்போ தேசங்களுக்காக உடைய பாத்திரம் வருகிறோம். எல்லா தேசங்களுக்காகவும் உலகத்தில் இருக்கிற அத்தனை கண்ட்ரீஸ்க்காக உடைய பாத்திரம் வருகிறோம். இந்த மழை காலங்களில் அப்பா ஆண்டவரே, நம்ம சேதமடையாதபடி அப்பா தக்க பிளான் பண்ண அவங்களுக்கு உங்க யோசனையை அவங்ககிட்ட நிலையிருக்கிறது தாங்கப்பா. உள்ள அவங்க என்னதான் பிளான் பண்ணாலும் அப்போ அந்த பிளான் படி நடக்க மாட்டேங்குது. பிகாஸ் அந்த அவங்க பிளானை விட உங்க பிளான் சூப்பர். ஸோ உங்க யோசனை நிலைநிற்க உங்ககிட்ட கேட்டு அந்த பிளானை அவங்க ஃபுல்ஃபில் பண்ண கிருபை தாங்கப்பா. மனுஷன் தான். அவங்க எப்படிதான் திங்க் பண்ணாலும் அதை விட மேலான பிளானை கொடுக்கிற எங்க இயேசு கிறிஸ்து. ஸோ எல்லா கண்ட்ரீஸையும் உடைய கருத்தில் இருக்கிறோம், எல்லா ரூலர்ஸையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்க சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் ராஜா. அப்போ அவங்க ஏதோ பிளான் பண்ணி நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணலாம், அது நடக்காம போகலாம், இல்லாம போகலாம், தத்தளிக்கலாம். ஆனால் அவங்க உங்களை ஃபாலோ பண்ணி உங்ககிட்ட ஜெபம் பண்ணி உங்களுடைய பிளானை ஆண்டவரை அக்செப்ட் பண்ணி அது நிலைநிற்க கிருபை தாங்க சுவாமி. நீ சொல்லியிருக்கிறீர்கள் உங்க யோசனை தான் நிலைநிற்கும். என்னதான் எண்ணங்கள் என்னதான் பிளான் பண்ணுங்க, பட் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். ஒருவேளை அந்த பிளான் மனுஷன் பண்ற பிளான் டைமிங் ஒர்க் ஆகலாம், அப்புறம் இல்லாம போயிடலாம். ஆனால் கர்த்தருடைய பிளான், தேவனுடைய பிளான் நிலை நிற்கும். அவர் யோசனையோ நிலை நிற்கும். ஸோ அவரை நம்பி வாழ, அவருக்கு அவருடைய யோசனையின்படி செய்ய தங்களை ஒப்பு கொடுக்க ஒவ்வொரு ரூலர்ஸையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எல்லாம் அப்போ சிஎம் பிஎம், அப்புறம் சின்ன லெவலில் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, சேர்மன் இருக்காங்க, மேயர் இருக்காங்க, எல்லா ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் இருக்கிற எல்லா ரூலர்ஸையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய யோசனை அவர்கள் மூலமாக நிலைநிற்கத்தக்கதாக நாங்கள் ஜெபப்படுகிறோம். விசேஷமாக அந்த மழை காலத்தில் அப்பா பயந்து போயிருக்கிறாங்க. அந்த சென்னையில் இருக்கவங்க ரொம்ப பயப்படுறாங்கப்பா. எங்கெங்கெல்லாம் மழையினால வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள பாதுகாத்து கொடுங்கப்பா. அவங்களுக்கு தக்க பாதுகாப்பு கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு நீ கிருபை கொடுங்கப்பா. அதை அவைல் பண்ணிக்க அவங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அப்பா எந்த சேதமும் அடையாதபடி, அப்பா பொருள் சேதமோ மனுஷன் அடிச்சுட்டு போயிடக்கூடாது, எந்த சேதமும் வராதபடி பாதுகாத்துக் கொள்கிறாங்க. உண்மை நோக்கி பார்த்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள இருக்கிறது கொடுக்கிறாங்க. கூட இது வழிநடத்தும் உடைய யோசனை நிலைநிற்கிறதுக்காக உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட யோசனையை யாரெல்லாம் பிளான் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய யோசனையை கொடுத்து அது நிலைநிற்கும்படி கிருபையாக நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சுகிறோம், பரமபிதாவே, ஆமென்.